இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு செல்கிற வாய்ப்புன்றது வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்சை பொறுத்து தான் அமையும். அடுத்து நடக்கிற சிட்னி மேட்ச்சில் வந்து இந்தியா ஜெயித்தாலுமே அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா தொடரில் வந்து ஆஸ்திரேலியா 2 மேட்ச்லேயுமே ஒருவேளை ட்ரா பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரே பாயிண்டில் சமநிலையில் வந்து நிற்பாங்க. அதாவது 55.26% வந்து நிற்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அதிக டெஸ்ட் தொடரில் இது வரைக்கும் இந்த தொடர் ஃபுல்லாக நடந்த அது கணக்கெடுத்து பார்த்தோன்னா அதிக டெஸ்ட் தொடரில் வின் பண்ண இந்தியா வந்து டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. மேலும் ஒருவேளை அப்படி நடக்காமல் ஆஸ்திரேலியா வந்து சிட்னி போட்டியில் வந்து இந்தியா கிட்ட தோற்று இலங்கைக்கு எதிரான மேட்ச்சில் வந்து 0-1 இல்லை 0-2 தொடர ஸ்ரீலங்கா கிட்ட தோக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னா இந்தியா வந்து இறுதிப் போட்டிக்கு வந்து டைரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாயிரும். இது எதுவுமே நடக்காமல் சிட்னி டெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு வேளை மேட்ச் ட்ராவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா அடுத்து WTC தொடருக்கு வந்து தயாராகிறதுக்காக அவங்க வேலை